சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நீங்கள் வந்து நேசிக்கிறீங்க இல்லையா? அவர் மேலே மரியாதை வச்சுருக்கீங்க இல்லையா? ஒரு சிறந்த ஒரு தேசபக்த மிக்க தலைவர்ன்ட்டு. அவருடைய அந்த தமிழகத்தினுடைய தென்னகத்தினுடைய தளபதி தான் முத்துராமலிங்க தேவர். தென்னகத்தின் நேதாஜின்னு சொல்லலாம். தென்னகத்தினுடைய நேதாஜி முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த அந்த கட்சியில் வந்து அவங்க ஒரு முக்கியமான தலைவர், தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பீஸ் மீட்டிங்கில் ஒரு முரணான கருத்துக்கள் வந்துருக்கு ரெண்டு பேருக்கு இடையில. இதுதான் நடந்திருக்கு. ஸோ முரணான கருத்துக்கள் வந்துருச்சு. அந்த கருத்துக்கள் முடிந்து அவரும் சென்று விட்டார், முத்துராமலிங்க தேவரும் சென்று விட்டார். பிறகு இடையில என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார். இது வந்து ஒரு திரைப்படமாகவே இருந்தாலுமே தயவு செஞ்சு ஜாதிய உணர்வுகளை தூண்டுற அளவுக்கு, ஜாதிய பாகுபாட்டை உண்டு பண்ணுற அளவுக்கு திரைப்படங்களை தணிக்கையிலே தடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஜாதியை அந்த ஜாதியை தடுக்கிறாங்க, அந்த ஜாதி இந்த ஜாதியை வந்து கம்ப்ரஸ் பண்ணாங்க. இந்த விஷயங்களை வந்து இப்போதைக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சுதந்திரம் வாங்கியாச்சு, நம்ம கண்டிப்பாக வன்முறையை தூண்டுற அளவு இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, அந்த ஜாதியினர் இப்படி பண்ணிட்டாங்களோ, இந்த ஜாதியினர் இப்படி பண்ணிட்டாங்களோ, நான் இந்த ஜாதியோ, நான் இதை செய்யணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு பீஸை நோக்கி போகணும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றியும் திரு இமானுவேல் சேகரனாரை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. ஒரு பேச்சு இருக்குது சார். அதாவது இமானுவேல் சேகரனாரை வந்து திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் வந்து கொலை செய்ததாகவும் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா சார்? அதெல்லாம் சார், முத்துராமலிங்கம் தேவர் அவர்களை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஒரே விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு சிறந்த ஒரு தேசியவாதி, ஆன்மீகவாதி, ஓகே, ஒரு ஒற்றுமையினுடைய சிகரம்னே சொல்லலாம். அவர் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நீங்கள் வந்து நேசிக்கிறீங்க இல்லையா? அவர் மேலே மரியாதை வச்சுருக்கீங்க இல்லையா? ஒரு சிறந்த ஒரு தேசபக்த மிக்க தலைவர்ன்ட்டு. அவருடைய அந்த தமிழகத்தினுடைய தென்னகத்தினுடைய தளபதி தான் முத்துராமலிங்க தேவர். தென்னகத்தின் நேதாஜின்னு சொல்லலாம். தென்னகத்தினுடைய நேதாஜி முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஓகே, அது மாறுபட்ட கருத்தே இல்லை. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் காங்கிரஸில் தான் இருந்தார். காங்கிரஸில் மிக முக்கியமான ஒரு தலைவர் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுமே காங்கிரஸில் தான் இருந்தாங்க. ஸோ காந்திஜி அவர்கள் வந்து எந்த ஒரு தலைமை பதவியையும் அவர் ஏற்றுக்கலை. அவர் ஒரு நபரை வந்து எலெக்ஷனுக்கு நியமிக்கிறாங்க. எலெக்ஷன் நடக்குது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கான ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து அவருடைய பேர் வந்து பட்டாச்சாரின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர். அவரும் நிற்கிறாரு, முத்துராமலிங்க இவர் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் நிற்கிறார். ஸோ அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் நியமித்த அந்த நபர் வந்து தோற்று போயிடுறாரு. ஸோ தோற்று போனோடனே அவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவர் பதவி ஏற்கக்கூடிய ஒரு தருணம், அவர் பதவி ஏற்க போகிறார். அந்த நேரத்தில் காந்திஜி என்ன வருத்தத்தை பதிவு செய்கிறாருன்னா, தான் நியமித்த அந்த நபர் தோல்வி அடைந்ததுன்றது என்னுடைய தோல்விக்கு சமம் அப்படின்றார். ஓகே, நானே தோத்துட்ட மாதிரி நான் உணர்றேன், அவருடைய தோல்வி என்னுடைய தோல்விக்கு சமம் அப்படின்னு சொல்லி காந்திஜி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட வைக்குது. ஸோ கஷ்டப்பட வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, காந்திஜி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களா, அப்போ நான் தலைமை பதவியில் இருக்கிறத அவங்க விரும்பலை போல இருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த தலைமை பதவி எனக்கு வேணான்னு சொல்லிடுறார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து எனக்கு அந்த தலைமை பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறார். இதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அவர் கூட பயணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புளோட நம்ம இணைஞ்சு போவோம், அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்டு அதே நேரத்தில் நம்முடைய அந்த சுதந்திரத்துக்கான விஷயத்தையும் நம்ம போராட்டங்களையும் அதையும் நம்ம பண்ணுவோம். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், இதெல்லாம் நம்ம செய்வோம். அவங்கள நம்ம எதிர்க்க வேண்டாம். அதாவது எப்படின்னா, ஒரு வாகனத்தை மிந்தும் பொழுது அதே ட்ராக்லேயே போவோம், நம்ம டைம் கிடச்சா நம்ம வந்து ஓவர்டேக் வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு காந்திஜி வந்து ஒரு பொறுமையை வந்து கடைபிடிச்சாங்க. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து அந்த பொறுமையை கடைபிடிக்கல. எதிரினா எதிரி தான், அவன் நமக்கு வேணான்னா வேணான் தான். இதான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அன்றைய முடிவு. நம்ம எதுக்காக வந்து இவ்வளோ பாலிசாக போகணும், இந்த விஷயத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறாங்க. ஸோ வெளியில் போகும்பொழுது முத்துராமலிங்க தேவர்களும் அவருடைய வெளியில் போயிட்டாங்க. ஸோ அப்போ காங்கிரஸுக்கும் தேவருக்கும் உண்டான, முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் உண்டான நெருக்கம், அந்த வித்தியாசம் வந்து அங்கேயே உருவாயிருது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து அங்கேயே உருவாயிருது.
இப்போ இந்த இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து ஒரு மிக ஒரு தலைவர். ஆமாம். மக்களுக்காக வந்து குரல் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு தலைவர் அவர்கள் வந்து. ஒரு பீஸ் மீட்டிங், ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பீஸ் மீட்டிங் போடுறாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அந்த சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு உன்னதமான தலைவர், ஒரு முன்னாள் இராணுவ வீரரும் கூட அவர் வந்து. அப்போ அந்த இடத்துல ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த பீஸ் மீட்டிங், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம், இதெல்லாம் நம்ம பேசுறது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த அந்த கட்சியில் வந்து அவங்க ஒரு முக்கியமான தலைவர், தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியில் எம்பியாகவும் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பீஸ் மீட்டிங்கில் ஒரு முரணான கருத்துக்கள் வந்துடுது ரெண்டு பேருக்கு இடையில. இதுதான் நடந்திருக்குது. ஸோ முரணான கருத்துக்கள் வந்துருச்சு. அந்த கருத்துக்கள் முடிந்து அவரும் சென்று விட்டார், முத்துராமலிங்க தேவர்களும் சென்று விட்டார். பிறகு இடையில என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார். அவர் எப்படி சார் கொலை செய்யப்படுகிறார்? இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களால், அதாவது பலதரப்பட்ட ஒருத்தர் 2 பேரால் கிடையாது, அவர் கொலை செய்யப்படுகிறார். அதை நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம வந்து அலசி ஆராய வேண்டாம். அவர் கொலை செய்யப்பட்டு மரணிக்கிறார். ஒரு கொலை வழக்கு அது, அந்த கொலை வழக்கு. ஸோ அந்த கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தானே நடக்கும். ஒரு மண்டை நடக்குதுன்னா சம்மந்தப்பட்ட யார் அவரை கொலை செஞ்சாங்களோ அந்த டீம் யாரோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனுடைய அரெஸ்ட் பண்ணனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த வழக்கில் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் சேர்க்கப்படுகிறார், இணைக்கப்படுகிறது. ஆனால் பிற்பாடு என்ன வெளியில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லி யாரும் கொலை செய்யவில்லை. ஓகே, அது வேற ஏதோ காரணங்கள் இருக்கா? வேற ஏதோ காரணங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எதுக்காக சேர்த்துருக்காங்க? ஏன்னா இது ஜுடிஷியல் மேட்டர். ஒரு ஜுடிஷியல் மேட்டரில் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து இதில் அரசியல் இருக்குமா, அரசியல் இருக்காதா அப்படின்றத நம்ம பேசிட முடியாது. ஏன்னா ஆனால் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார். இந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று அவர் விடுதலை செய்யப்படுகிறார். ஏன்னா அவங்க வந்து நேரடியாக கொலை செய்ததாகவோ கொலை செய்ய சொன்னதாகவோ அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதான் நான் தான் சொன்னேன், வேற்றுமையில் ஒற்றுமை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் என்ன, இமானுவேல் சேகரன் அவர்களும் முக்கியம், முத்துராமலிங்க தேவர்களும் முக்கியம். ஏன்னா எல்லாருமே தலைவர்கள், மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். ஏன் கேட்குறேன்னா சார், குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் வந்து இந்த 2 தலைவர்களோட பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, இறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவருது இல்லை? அதனால போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. இன்னமும் அந்த பதற்றம்லாம் இருக்கா சார்? இல்லை, அந்த பதற்றத்தை நான் வந்து தனிக்கிறது தான் என்ன சொல்கிறேன்னா, தலைவர்களுக்கு இடையே ஏதாவது ஒரு முரண்பாடு நடந்தாலுமே நீங்கள் அதை வந்து உடனடியாக வந்து தொண்டர்களோ இல்லை கூட இருக்கிறவங்களோ இதை இப்படி கன்வே பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு சென்சிட்டிவாக கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதான் நான் ஏற்கனவே சொன்னதான், வேற்றுமையில ஒற்றுமையை காண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாதுன்றது தான் இப்போ முக்கியம். ஆமாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதில் ஆரம்பித்து இப்போ வந்து எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் மெய்ப்பொருள் அப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டு பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா மனிதம் தான் அங்கே முக்கியம். ஜாதியத்தை விட இங்கே மனிதாபிமானம் அப்படின்றது தான் இங்கே வந்து பிரைம் அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் சென்சிட்டிவ் ஆக்கிக்கிட்டே, ஏன்னா எல்லாருமே தலைவர்கள் தான். காமராஜர் அவர்களும் தலைவர்கள் தான், முத்துராமலிங்கம் அவர்களும் தலைவர் தான், வஉசி அவர்களும் தலைவர்கள் தான். தயவு செஞ்சு இந்த ஜாதிய முத்திரையை குத்தாதீங்க. இதை நீங்கள் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலைவர்கள் நீங்கள் பிரித்து பார்க்கும் பொழுது தான் சென்சிட்டிவ்னஸ் வருது. ஏன்னா அவங்க அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர்கள் வந்து அன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடும் பொழுது அவருடைய சமூகத்துக்காக அவர் போராடலை, பொதுவாக தான் போராடினாரு. சமூகம் என்ற உணர்வே அவருக்கு அன்றைக்கு இருந்திருக்காது. அது பிற்பாட்டு தான் அது வந்து உருவாக்கியிருக்காங்க சார். அவர் வளர்ந்த சூழல், அவர் வந்து அதுதான் அங்கே அதை வச்சு நீங்கள் பேசக்கூடாது. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் வேறதா இருக்கும், வளர்ந்த சூழல் வேறதா இருக்கும், வழிபாட்டு முறைகள் வேறவா இருக்கும். அவரே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் தான் வளர்ந்துருக்காரு சொல்றாங்களா? உண்மை இல்லை, இஸ்லாமியெல்லாம் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறாருன்ற வரலாறு இருக்குது. அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் அவர் முதல்ல குரல் கொடுத்தார். எல்லா சமூகத்து மக்களையும் அனுமதிக்கணும். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துறவியாக தான் வாழ்ந்தார். அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வந்து ஒரு துறவியாக தான் திருமணம் செய்து கொள்ளல. அவர் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ள ஒரு துறவியாக தான் வாழ்ந்தார். மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அவர், ஒரு முருக பக்தர். அவர் யாரு, முத்துராமலிங்கம் தேவர் அவர்கள் வந்து ஒரு அதிகபட்சமா திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரோட குரு பூஜை நாள் இருக்கும்ல சார், அக்டோபர் இறுதியில் வரும். அன்னைக்கு மட்டும் தான் ரொம்ப பரபரப்பாக காட்டுறாங்களே சார். அது அவருடைய வரலாறு இங்கே வந்து தமிழ்நாட்டில் மறைக்கப்படுதா சார்? வரலாறு மறைக்கப்படுன்றதை விட அவரை உரிமை கொண்டாடுறது தான் தப்புன்றேன். இப்போ அவர் எல்லா சமூகத்துக்கும் சொந்தமானவர் அவர் கண்டிப்பாக. ஏன்னா அவர் சுபாஷ் சந்திர போஸுடைய இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஒரு மிக வலுவாக தன்னுடைய குரலை உயர்த்தி அன்றைக்கு இண்டிபெண்டன்ஸுக்காக போரிட்டார்.
அப்போ அதே மாதிரி வஉசியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு முதல்ல கப்பலை வந்து செலுத்தினவர், கப்பலுடைய தமிழன். இவரே ஒரு சமூகம் வந்து இல்லை இவர் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறது, புலமா சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரி இன்னொரு தலைவர் இருந்தானா இவர் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர். இதே தான் இமானுவேல் சேகரனார் அவர் கேஸ்லயும் அதே தான் அவர் கேஸ்லயும் அதான் நடக்குது. நான் என்ன சொல்றேன், தலைவர்கள் கிட்ட பிரச்சனை இல்லை, ஓகே, நீங்கள் மக்கள் கிட்ட தான் பிரச்சனை, அரசியல்வாதிகள்கிட்ட பிரச்சனை. அரசியல்வாதிகள் தயவுசெய்து நீங்கள் ஓட்டு வாங்கணும்னா நீங்கள் என்னது நல்லது பண்ணுறீங்க, நீங்கள் கரப்ஷன் இல்லாமல் இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதை சொல்லி ஓட்டு கேளுங்க. ஜாதிகளை தூண்டி விட்டு மக்களை வந்து இப்போ இந்த தொகுதி இருக்குது, இங்கே எத்தனை இந்த இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்ன, இல்லை இந்த சமுதாய மக்கள் எவ்வளவு, இந்த சமுதாய மக்கள் எவ்வளவு, அப்போ இந்த கேண்டிடேட்டை போடலாம் இப்படின்னு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அரசியல்வாதிகள் என்ன திருந்தலன்னு அர்த்தம். ஓகே, அரசியல்வாதிகள் மூலம் திருந்தணும். இல்லை சார், நம்ம அரசியல்வாதி அந்த கேஸில் விட்டுருவோம் சார். மக்கள் எப்படி சார் பார்க்குறாங்க இந்த தலைவர்கள்? சார் மக்கள் எப்படின்னா சார் ஒரு கைட் பண்ணுறது தான் ஒரு விஷயம். இப்போ ரயில்வே ட்ராக் மாதிரி தான். இப்போ ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, ட்ரெயின் போகுது அப்படின்னா இந்த ட்ராக் எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து ட்ரெயின் வந்து போகும். அதுதான் வந்து அந்த இதோடைய பிரின்சிபல். அதுக்கு வந்து வீலிங் கண்ட்ரோல் கிடையாது. இதுதான் மக்கள். ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க சிந்திக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இந்த கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்படுதோ அதை நோக்கி தான் வந்து மக்கள் செல்வாங்க. உங்ககிட்ட என்ன மீடியா வருது, உங்ககிட்ட என்ன பேப்பர்ஸ் வருது, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன பார்க்குறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் கட்டமைப்புல உருவாக்குறீங்கன்றேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் எல்லாம் சரியாக பண்ணுறீங்கன்னா எதுக்காக இந்த ஒரு செயற்கையான ஒரு கட்டமைப்பை ஒரு ஐடி விங்குன்னு போட்டு நீங்கள் உருவாக்கணும்? புரியுது. நீங்கள் நல்லது பண்ணீங்க, நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே தன்னிச்சையாகவே மக்களை போய் சேரும்ல. சரி, இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து தலைவர்களை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. குறிப்பாக வந்து மாரி செல்வராஜ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர்களை வச்சு எடுக்கிறான்னு அவரோட மீடியம் வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறாரா சார், அந்த சினிமான்ற மீடியமா? அதாவது கத்தி மூடல் நடக்கிற மாதிரி பொதுவாக வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து மாணவர்கள் முக்கியமான சொல்கிறேன், மாணவர்கள்னு சொல்லும் பொழுது அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சிந்தனை எதை நோக்கி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கல்வியில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவன் வந்து இப்போ ஒரு எம்டி பேப்பர் மாதிரி தான், ஒரு A4 சீட் மாதிரி தான் அவனுடைய அந்த மாணவ பருவன்றது. அந்த இடத்துல நீங்கள் அவன்கிட்ட வந்து ஒரு ஜாதிய உணர்வை தூண்டுறதோ, ஏன்னா பக்கத்தில் ஒரு யூனிஃபார்ம்னு ஏன் கொண்டு வர்றாங்க, இல்லை ஒற்றுமையாக இருக்கணும். நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கணும் அதுதான் அந்த அதே கலர், பணக்காரன்ற வித்தியாசமே இந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அங்கே ஒரு விஷயம் வித்தியாசம் வரவே கூடாதுன்றதுக்காக தான். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் இன்ன ஜாதி என்ன ஜாதினா வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடணும். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து முழுக்க வந்து சிலபஸ் சப்ஜெக்ட் அந்த மாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, என்ன ஃபாலோ பண்ணுறோம், இந்த ஒரு ஷேரிங் தான் இருக்கணுமே தவிர நீங்கள் ஜாதியத்தை தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்காது, சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்காது. நீங்கள் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த விஷயமா இந்த ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ஸை டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ திராவிட மாடல் சமூக நீதினு பேசுகிற திமுக இந்த விஷயத்தை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுது? சார் ஒரு நல்ல அரசியல் கட்சியாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்சிட்டிவ் மேட்டர்ஸை இப்போ டச் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு திரைப்படமாகவே இருந்தாலுமே தயவு செஞ்சு ஜாதிய உணர்வுகளை தூண்டுற அளவுக்கு, ஜாதிய பாகுபாட்டை உண்டு பண்ணுற அளவுக்கு திரைப்படங்களை தணிக்கையிலே தடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஜாதி அந்த ஜாதியை தடுக்கிறாங்க, அந்த ஜாதி இந்த ஜாதியை வந்து கம்ப்ரஸ் பண்ணாங்க, இந்த விஷயங்களை வந்து இப்போதைக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சுதந்திரம் வாங்கியாச்சு. நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள்லாம் நடந்திருக்கலாம், இன்றைக்கு சுதந்திரம் வாங்கியாச்சு. இன்றைக்கு பீஸுக்கு என்ன வேணும், ஒரு அமைதிக்கு என்ன வேணும், அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவங்க தான் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்கள கேப்சர் பண்ணணும். இல்லை அதுதானே சார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் அவர்களோட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமன்னன் எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்ணன் எடுத்துக்கிட்டாலும் சரி, சமீபத்தில் இந்த பைசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு அமைதி தானே சார் காட்டுறாரு. இவங்களாம் வந்து நசுக்கப்படுறாங்க, அங்கேருந்து வந்து எப்படி ஒரு அமைதியை நிலைநாட்டலான்றது தானே சார் அவர் சொல்ல வர்றாரு. இது வந்து கரெக்டாக சார், அவர் சொல்கிற விஷயம் கரெக்டாக சார். அவர் அவரை நான் வந்து குறைச்சி நான் மதிப்பிடலை, அவருடைய படைப்புகளை நான் வந்து குறைவாக சொல்லலை. அவருடைய பரியேறும் பெருமாள்லாம் ஒரு சிறந்த படைப்பு, அதெல்லாம் நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. வந்து அதே மாதிரி மாமன்னன் ஆகட்டும் அதெல்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஏன்னா ஒரு சபாநாயகர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் முக்கியத்துவம் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அவருடைய ப்ரெசன்டேஷன் நான் எதுவுமே குறை சொல்ல வரல. பட் என்னன்னா மாணவர்கள்கிட்ட எப்படி கன்வே ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து நம்ம ஒரு விஷயம், ஏன்னா நம்முடைய ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் தான். அந்த மாணவர்கள் வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஜாதிய மூலம் பூசாமல் அவர்கள் வந்து ஆரோக்கியமாகவே இருக்கட்டுமே, அவருடைய ஹெல்த்தியாக இருக்கட்டும். ஏன்னா அவன் ஒரு கல்லூரி படிப்புக்கு வந்துட்டான், இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், எப்படி நாம் மற்றவங்ககிட்ட பழகிறது அப்படின்றது தெரியும். இந்த பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலன்ஸ் இருக்கும்,
ஒரு வல்காரிட்டி இருக்கும். நாம் அவனுடைய வயலன்ஸை தூண்டாத அளவுக்கு பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. ஒவ்வொருத்தருடைய கடமை, சமூக கடமை. இப்போ அப்போ அவனை படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நல்ல இசையை கொடுங்க, நல்ல ஒரு 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 ஹியூமரை கொடுங்க, ஒரு ரொமான்டிக் ஃபீலை கொடுங்க. என்ன, அதெல்லாம் தவறே இல்லை. கொஞ்சம் நீங்கள் வந்து கை கொடுக்குற மாதிரி, அதாவது ஒரு ஜாதியத்தில் வந்து ஒரு கலப்பு திருமணம் வர்ற மாதிரி, ஒரு கை கொடுக்குற மாதிரி. இப்போ அன்றைக்கு அலைகள் ஓய்தலை படம் ஓடிச்சுன்னா அன்றைக்கி ரசித்து பார்த்தாங்க எல்லாருமே. சில கிளைமேக்ஸை பார்த்தாங்க. ஏன்னா 2 மதங்களுக்கிடையே அந்த காதல் வந்து அங்கே வந்து ஒரு புனிதமாக இருந்திருக்குது. ஸோ அந்த காதலை வந்து அவங்க வந்து 2மே எனக்கு வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாரதி ராஜா எடுத்தார். அதுதான் அவருடைய கிரேட் சக்ஸஸ். நீங்கள் வந்து அலைகள் ஓய்தலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உன்னதமான படைப்பு. அதை நோக்கி நீங்கள் போங்க. நீங்கள் வந்து உங்களுடைய படைப்புகள் எப்படி இருக்கணும்னா மாணவர்களை பாதுகாக்கணும், அதே நேரத்தில் வந்து வன்முறையை தூண்டாத அளவுக்கு இருக்கணும். அதாவது என்னதான் நீங்கள் அமைதியை தான் வந்து சொல்ல வரீங்கன்னா கூட அதில் கூட ஒரு வன்முறையாக தான் சொல்ல வரீங்க அப்படின்றதான் உங்களுடைய கருத்தாக இருக்கு, நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக வன்முறையை தூண்டுற அளவு இருக்கக்கூடாது. அதாவது என்னன்னா, ஓ அந்த ஜாதியினர் இப்படி பண்ணிட்டாங்களோ, ஓ இந்த ஜாதியினர் இப்படி பண்ணிட்டாங்களோ, நான் இந்த ஜாதியோ, நான் இதை செய்யணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு பீஸை நோக்கி போகட்டும். நீங்கள் வந்து ஒரு அதான் சொல்கிறேன், காதலை சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு இசையை சொல்லுங்கள், ஒரு ஹியூமரை சொல்லுங்கள், நகைச்சுவையை சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஜாதியத்தை சொல்லும் பொழுது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. என்ன சொன்னாலும் கடைசியாக அந்த அமைதியை சொல்கிறது தான் வந்து அல்டிமேட்டாக இருக்கணும். அதுதான் அல்டிமேட்டாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய படைப்புகள் வந்து சமூகத்துக்கு இடையே வந்து ஒரு பதட்டத்தையோ ஒரு பிரச்சனையோ கொண்டு வரக்கூடாது. அதை வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் நம்முடைய ஸ்லோகன். நம்முடைய அந்த நாட்டினுடைய ஸ்லோகனே அதுதான். நாடுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை. போனாலும் பஞ்சாப்காரனும் இந்தியன் தான் சொல்லுவான், கேரளாக்காரனும் இந்தியன் தான் சொல்லுவான், ஒரு ஹைதராபாத்தும் இந்தியன் தான் சொல்லுவான். அப்படி இருக்கும்போது நமக்கு தமிழர்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்னு சொல்லுவோம். தமிழர்களுக்குள்ள இந்த கேஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பிரிவினைவாதத்தை வந்து உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். சமுதாயத்தில் எப்படி வந்து ஒரு அமைதியை நிலைநாட்டலான்றது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.